சரியோ போன கவனம் வச்சுட்டு நான் போய் சாப்பாடு கட்டின்னு வரேன் வயிற்றுக்கு அவங்க அறிவு காட்டுது உறவுல நீங்களும் இதே மாதிரி 2 காய்ச்சி ஒரு நாளைக்கு தான் வந்து கடையில் வச்சாங்க கொத்தாம இந்த முட்டையை பொடி வேற கட்ட மட்டும் பொடிச்சு போட்டு அப்படி வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்துட்டு வளமை போல் எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நிற்கிறோம் வேண்டாம். அதுவுமே வந்துட்டு இரவு பொழுதுல நிற்கிறோம்னு பார்த்து யோசிப்பீங்க. லேன் டைமில் நிற்கிறோம். ஒரு பயணம் தான் வந்து போகிறோம். அது சைக்கிள் நிற்க யோசிப்பீங்க. சைக்கிள் வந்து போகிறோம். உண்மைக்கு வந்துட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இன்னும் கன நாளாச்சு வீட்டை வந்துட்டு கடையில் வந்து வேண்டி சாப்பிட்டு கன நாளாச்சுது. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு கடையில் தான் வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு என்ன இன்றைக்கு இரவு சாப்பாடு வந்து எங்களுக்கு கடையில் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நாங்கள் இப்போ நானும் தம்பி நம்ம வந்து கடைக்கு போகிறோம். பைக்கில் போனால் பெட்ரோல் செலவாகும் இல்லை. அதை பார்த்து சைக்கிளில் வந்து போனால் அம்மா சொன்னாடே இப்படி பைக்கில் ஓடுறதை பார்த்துட்டு கூட நீங்கள் சைக்கிள்லேயும் கொஞ்சம் போனீங்கன்னா தாண்டா உங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்ல இந்த பெருத்தங்களுக்கு பெறாதுன்னு சொல்லி அப்போ இந்த இரவு வழியில் வந்து நானும் தம்பியும் வந்துட்டு இப்போ டவுனுக்கு போகிறோம். அதாவது டவுனுக்கு போய் கொத்து கட்டிட்டு வர போகிறோம். அதாவது இரவு சாப்பாட்டுக்கு நிறைய நாளாக வந்துட்டு வீட்டை புட்டு சோறு அப்படித்தான் வந்து போய் கொண்டு வந்து இப்படித்தான் வந்து போய் கொண்டு வந்தாங்கன்ற நாளில் வந்து இப்படித்தான் வந்து போய் கொண்டு வந்தேன். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு அம்மா சொன்னா எனக்கு கொஞ்சம் மேலாமல் இருக்குடா, அன்றைய புட்டு கொஞ்சம் அவைக்கலாமல் இருக்கு. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கன நாளாக புட்டு தானே சாப்பிட்றீங்க. அப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கடையில் போய் கட்டி சாப்பிடுங்க உண்டு. அப்போ நானும் சரி என்று போட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கிட்டு ஒன்று நிற்கிற இதில் டவுனுக்கு போகிறாக்காண்டி சைக்கிள்லாம் வந்து போப்போம். தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போட கொஞ்சம் சொன்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே இப்போ இரவு டைமினுடைய டவுனுக்கு வந்து வீடியோ வந்து எடுக்கல இருட்டாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் கொத்துகள் சாப்பாடு எங்களுக்கு தேவையான சாப்பாடை வேண்டி கொண்டு நாங்கள் விரைக்கில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ நாங்கள் கண்டினியூ வந்து காட்டுறோம். அதுக்கு முன்னாடி சொன்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும் இல்லை. 2-3 சொன்னாலும் வந்து நன்மைக்கு தானே சொல்றோம். சரியே. அப்ப உண்மைக்கு வந்துட்டு இப்ப நாங்க கொத்து கட்டுற போடுறக்காண்டி வந்துட்டு நான் வந்து சைக்கிளோட இருந்தேன். ஆனா தம்பி இப்ப புறான் இல்ல தான் வந்து சைக்கிள் ஓடுவேன். சரி, அப்ப தம்பி வந்து சைக்கிள் ஓடிட்டு நாங்கள் வந்து இப்ப கடைக்கு போடுறோம். பாப்போம் என்ன அப்படி வாங்க நான் ரிவர்ஸ் கியரை போடு. ஓகே, இப்போ பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் சைக்கிள் வந்து போக போகிறோம். இப்போ நாங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி கொத்துவலை வந்து கட்டி போட்டு பார்ப்போம். படுங்க தம்பி. அவுதான் போன கவனமாக கொண்டு வந்து வச்சிரு. சரியோ, போன கவனம் வச்சுட்டு நான் போய் சாப்பாடு கட்டின்னு வரேன். எடு தம்பி, எடு சைக்கிள் போவாங்க. பா ஓடி ஓடிப்பா இதான் வெளியில் போக பயமாங்க. ரோட்டு இல்லா போன கொண்டாங்க பெரிய போன. சரியா போதும் போட்டு வரட்டே. இல்லை நாங்கள் போட்டு வரோம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து 10ன்னு சும்மா சொல்லக்கூடாது. எப்படியும் ஒரு 20-25 அரை மணி நேரத்துல இருந்து நாங்கள் இப்போ வீட்டு சாப்பாட்டோட பார்ப்போம். என்ன கிடைக்கிற பிள்ளை என்னன்னு கிடைக்குது மசப்பொடி போட்டுட்டேன். சரி, போயிட்டு வந்து பார்ப்போமே கட் பண்ணி. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு கடைக்கெல்லாம் வந்து போய் வந்தாச்சு. இப்போ நாங்கள் கொத்தும் வந்து இஞ்சி கிட்ட கொண்டு காட்டுங்க. கொத்தும் அம்மா சொன்னா எனக்கு சோடா எடுத்துனோட கொஞ்சம் தலையடிக்கிற மாதிரி கண்டு அப்போ அது 2மே வந்து எடுத்து வந்துருக்கேன். உள்ள போடா அம்மா வெயிலாடாப்பா மூச்சு வருதுக்கிறான். அம்மா சொல்லிட்டு போனா அம்மா இதை சாப்பாடு எடுத்து வைங்க வாரணுண்டு. அது போல வந்துட்டு அம்மா 2 பேரும் சைக்கிளை விட்டு ஆட்டாது ஃப்ரீயா பார்த்து கூட பிடி சைக்கிளே. ஓகே, இனிமேல் நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் சாப்பிட. சரி மைங்கமே இன்றைக்கு மட்டும் நான் வந்துட்டு அம்மா அப்படி கடையில் இருக்கேன்னு சொன்னால் வருத்தங்கள் வந்து வருதுன்னு அம்மா தெரியும். அதால் வந்துட்டு அம்மா வந்து கடையில் வந்து கட்டி தரமா வந்து நாங்கள் வைக்கிறோம். சூடா சொல்லுவோம் கையை கழுவி போட்டோன்னா என்ன நினச்சிக்கோப்பா. நீ புட்டு சாப்பிடுறியே சாப்பிடாது. ஏன்டைக்கு 2 வீட்டில் கொத்து 2 சாப்பிடும். கொஞ்சம் நம்ம வண்டி நாங்கள் உனக்கு கொஞ்சம் தரமே. சரிங்க, அதுக்காண்டி கணக்காக்க கூடாது. ஏண்டா ஓமன் சொல்லேன்டா. சரி, உள்ள சாப்பிட பார்ப்போம் வாங்குவேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் கடையில் போய் சாப்பாடுலாம் வந்து வாங்கின்னு வந்தாச்சேன்னு. வாங்கின்னு வந்த உடனே வந்து தம்பி சோடா குறைஞ்சான். அது சைக்கிள் கொஞ்சம் குழுங்குப்பட்டது தானே சுரந்த கையிலான சோட அங்கு ஊத்துப்பட்டேன். அவனை பெரிய மூளை இருந்தபடியே கொஞ்சம் பெருசாக தான் செய்யப்படுவேன் நானே அம்மா. சரி, அப்படியே இப்போ நாங்கள் 2 ஒரு கொத்து தான், அதாவது ஒரு ஃபுல் கொத்து தான் வந்து கட்டினாங்க. சிக்கன் கொத்து
இந்த கொத்து வந்துட்டு நாங்கள் வளமையா கட்டுறதுல 850 ரூபா, இங்கே வேறு இடத்துல கட்டினாங்களா 1000 ரூபாவும் ஒரு ஃபுல் கொத்து. சரின்னு சொல்லி போட்டு வாங்கினான். இதை வந்து போட்டு சாப்பிடுமே. அம்மா வந்துட்டு தன்னை கொத்து பண்ணாங்க சொல்லி போட்டு அம்மா சோறு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். வீட்டையுமே இன்றைக்கு இறால் கறி தான். அப்ப அம்மா இங்க முட்டை அண்ணாச்சி பழம் எல்லாம் பொரிச்சு வச்சுக்கிறது. சாரையடி கொத்து நீங்க பொறிச்சு முட்டை வச்சுட்டு இல்ல உண்மையா நான் சொல்லிடு அம்மா அண்ணாச்சி பழம் சாப்பிட போற வேற இருக்காவ இந்தாங்க அம்மா அம்மாட்ட போடுறோம். சரியே நாங்க இப்ப அம்மம்மாக்கும் எப்படி போய் முட்டை இதோட சாப்பிடல அம்மா ஏன் அம்மா இது அம்மம்மாக்கு சரி காணுங்க முட்டை வெங்காயம் ரைட் இது அம்மம்மா இதை கொடுங்க அம்மா மாட்டேன் தம்பி கஞ்சிட்டோட சாப்பிடு. சரி இந்த முட்டை ஓகே சோஸ் தர டெம்மமாகு இதை மத்தவங்க பண்ணுறீங்க. ஓகே இது வந்து எனக்கு கவுத்துக்குமா கவுத்துக்கு கோப்பை இல்ல அப்படி இருக்கலையே கூடாது. பாத்தியோ இதுக்கு என்ன வைக்கல பாத்தியோ உனத்தை பாத்தியோ கோப்பை எடுத்துச்சு தம்பி ஒரு கோப்பை தான் பிள்ளை அச்சா பிள்ளைன்னா சொல்லுவோம். தம்பி இப்ப கவுத்துக்கு நாங்க சொல்லி வச்சோம்னா நாங்க வந்து சாப்பிடலாமே. அப்ப சோடாவையுமே வந்து ஒண்ணுக்க போடுவோம். இப்ப நாங்க வந்து பெப்சி சோடா வந்துட்டு வாங்கியிருந்தோம். அம்மம்மாவுக்கு வந்துட்டு பெப்சி சரி வராது. அம்மம்மா வந்து குடிக்கவும் கூட என்ன இப்ப ஸ்ப்ரைட்ல வந்து ஒன்று பண்ணினாங்க கொஞ்சம் இனிப்பு என்னபடியா பொங்கு இப்படித்தான் பயத்துக்கு பொங்கு மட்டும் அறிவி காட்டுது பாத்தீங்க. அம்மா வேற வஞ்சம் செஞ்சால் மாதிரி சோறு சாப்பிடுறேன். நான் அப்படி சொல்றேன். சரியா ஏன் எனக்கு அண்ணாச்சி பழம் வைக்கிறது எனக்கு வேணாம் சொல்றேன். அண்ணாச்சி பழம் பிடிக்கும் தெரிஞ்சிருக்கேன் என்ன பற்றி இப்ப வைக்கல. ஓகே உறவுல நீங்களும் இதே மாதிரி வந்து 2 காய்ச்சி ஒரு நாளைக்கு தான் வந்து கடையில வட்டி சாப்பிடுங்க. என்னன்னு சொன்னா உண்மைக்கு வந்துட்டு கிடக்கடும் புறம் எடுத்து என்னன்னு சொன்னா கடையில கட்டி சாப்பிடுறது வந்து கூடாது. நாங்க வந்து என்னன்னாலும் சொல்லுவோம். என்னன்னு சொன்னா கடையில தெரியாது அந்த அந்த பவுடர்கள் அப்படிலாம் போடுவாங்க. தூள் எல்லாம் வந்து கலவை தானே இது வந்து ஒரிஜினல் கொத்துமையா கிடையாது. இது கவத்துக்கு வைப்போம் என்ன அது வந்து எங்கென்ன போட்டு இறால் கறி எங்கென்ன போட்டு கறி இறால் கறியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். என்ன தெரியல போடும் சரி இப்ப நாங்க கவத்து கட்டி வச்சா இப்ப நாங்க சாப்பிடுவோம் என்னம்மா ஒரு சோஸ் பேக்கெட் சோஸ் என்கிறாங்க அம்மா நாடகம் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவா. சும்மா கோழி குழம்பு கொஞ்சம் தரட்டே இங்க கிடக்கணே சோஸ் முடி விட்டு போட்டு சோஸ் பண்ணுமே இந்தாதான் சோஸ் சாப்பிடும் காவத்துக்கா பிளாக் மேலே நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் அவனை கொடுக்கா கோவத்துக்கு வைக்கலான்னு சொல்றேன். முட்டையில வந்து பொறிச்சு வச்சுக்கிடாது. முட்டையை கொத்துக்க கொத்தி போடாம பொறிச்சு வச்சுக்கிறோம். சி பொறிச்சு வச்சுக்க அதான் வந்துட்டு அவனோட விலை முட்டை வெங்காயம் கூட போட்டு பொறிச்சுக்காங்க எல்லாம். நாங்க வளமையா வேண்ட கடை வந்து பூட்டி கிடையாது. இது மந்தியா கிட்ட வேண்டிட்டு தம்பி ஆசைக்கான பாதி முண்டைக்கு
கடையில் பண்ணாங்க வேணுமா நீங்கள் சைக்கு பண்ணிக்கலாமே ஆள்காருக்கு அம்பு வேண்டாமா எனக்கு ஒரு நாள் சாப்பிட மட்டும்தான் அதுதான் நாளை எனக்கு வியாழக்கிழமை சூடாதான் ஒரு நாளும் தான் சாப்பிடுவேன் உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் கடைசியாக ஒரே இருக்காக வந்து அம்மா கையிலான்னு சொல்லி கடையில் கட்டி நானும் அம்மாவும் தம்பியும் சாப்பிட்டாங்க என்ன அது பிரச்சனை மாதம் கணக்கால மாட்டது அதுக்கு புறவே சாப்பிடுவேன் 2 தான் சாப்பிடுவேன் அதுதான் 2 காய்ச்சி இருந்து தான் சாப்பிட்றது நான் சாப்பிடலாமே இந்த சோசு கறியெல்லாம் மட்டும் சாப்பிடுங்க கால் கறி அழகாக இருக்கா நாடகத்தை பார்த்து போட்டு கதவை பிடி கொடுக்குறோம் நாடகம் பார்க்கணும் நாடகத்தை பார்க்கணும் திருப்பி காட்டுவோம்க்கா அங்கே பார்க்கணும் நாடகம் பார்த்து தான் அவன் சாப்பிட்றா வேணும் நாளைக்குமே வந்துட்டு அம்மா தோசை கறி எல்லாம் நிறைய செய்யப்படுங்க ஏன்னா அதே மாதிரி நான் காட்டுவேன் யாருக்கு சொன்னீங்க காலை செய்யப்படும் அதெல்லாம் நாளை பள்ளிக்கூடம் இல்லை இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பேக்கெட் செஞ்சிருந்தோம் அம்மா பாபுல செஞ்சு வர கடவுள் ஆரம்பிட்டு அதனால பாபு செஞ்சு தாங்க கொடுத்தீங்க எல்லாருக்கும் அதான் வந்தான்னு சொன்னேன் எனக்கு தந்தது காணாது சொல்லிக்கலாம் இப்ப அம்மா பேர் வீட்டு பழகிறாக்கு என்ன வேணும் சார் கேட்டோம் உண்மையே நல்லா இருந்ததுமா யாராவது கொடுத்தேன் நிற்கிற பள்ளிகள் எல்லாருமே நிறுத்தினேன் ஆனா அம்மா தெரிஞ்ச சாப்பாட்டுக்குமே படிக்கிறா இல்லையா ஆனா தம்பி காணுமே நாங்க கொஞ்சம் சோடா அடிக்கணும் ஆமாம்மா இந்தாங்க சேஸ் சேஸ் ஸ்ப்ரைட் நான் ஜப்ல இது செவனப் வந்து இல்லையா இது சோடாத்தானே ஸ்ப்ரைட் அது மாதிரி தானே இது வந்து வெயில் காலத்துல வந்துடும் மயங்கி கிட்ட கேட்க இது கொடுக்குறாங்க உடம்பிங்களா விளம்பரத்துல பார்த்து ஓ நல்லா பிடிங்க சோடாது இன்னொன்று செய்யாதேம்மா சோடாண்டா இல்லாம ஒன்றுதான் கீழே ஊத்துப்பட இந்த மாதிரி பொங்கு நீங்க குடிக்காம அம்மா கப்பனும் விருப்பம் கொஞ்சம் அப்படி தம்பி தண்ணி கலந்து விடுறா ஓ குடிச்சிட்டு சொல்லட்டும் எனக்கு சோறு கொடுது என்ன கண்டுறான்னு தெரியாது இன்றைக்கு மாமா பாயாசம் குடிச்சிட்டா பாயசம் கொடுத்துருங்களே சரி ஓகே நாங்களுமே வந்து கொத்து தான் சாப்பிட்றோம் பார்க்குற அளவுக்குமே வந்துட்டு நான் சோறு பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருக்கும் கொத்து சாப்பிட்றாங்க நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்லி எல்லாருக்குமே இல்லை பொதுவாக கொஞ்சம் பேருக்கு சரி அதான் நான் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு பார்ப்பேன் நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ ஒதுக்கி வச்சாச்சு தம்பியுமே வந்து இப்போ தான் பெரிய விளம்பரம் தம்பி எப்படி கொத்து சூப்பரா இருக்கு ஃபைசி 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 அப்படின்னு என்ன தம்பி இப்ப பைசி அம்மாவும் இல்ல கேட்டுதான் வந்து அம்மா கிட்ட புட்ட வைக்கிறோம்னு சொல்லி என்ன கொத்து தந்தா காணும்டா ஆனா அவரை சாப்பிடு இல்ல மெல்ல மெல்லமா சாப்பிடுவோம் அப்ப அம்மாக்கு அம்மா நான் வந்து கிட்ட இருந்து பாத்துட்டு இருந்தோம் எப்படி சொல்லுங்க கருத்து நல்லா நல்லா என்ன சிப்பளம் எடுத்தீங்களே நல்லா இருந்தது அது புளிக்க உண்மைக்கு நல்லா இருந்தது தம்பியுமே வந்து பாக்கணும் எனக்கு ஒரு சோடா வச்சு எடுத்து குடிக்கலாம் நான் கதை கேளு ஒரு கொத்தான்னு சொன்னா ஒரு முட்டை விடுறது தானே முட்டை விட்டா கொத்துறாது இவங்க வந்து கொத்தாம இந்த முட்டையை பொறி வேற கட்ட பண்ணு பொறிச்சு போட்டு அப்படி வச்சுக்கிறாரு எங்க ஏமாத்துறாரு அது மாதிரி உண்மைக்கு நல்லா உண்மைக்கு நான் ஒரு நேரம் நல்ல வடி வந்து சாப்பிட்டுனாங்க தம்பியின் ஆசைக்காக வந்து இன்றைக்கு நாங்க வாங்கி கொடுத்தாங்க உண்மைக்கு வந்து அம்மா கொஞ்சம் உடம்பு நிலையில ஒரு கொத்து ரெண்டாக்கி போட்டு உண்மைக்கு எங்க வீட்டை வந்துட்டு ஒரு புல் கொத்து கட்டினாலே வந்து 4 பேருக்கும் காணும் ரொம்ப பிடிக்கும்
ஆமாம்மா தலையில சுத்தமே கிடையாது. இதுல வந்து சீனி வந்து கூட வாமனே அப்பமா சுகர் வந்து கூட வா. ஓ 100 மில்லிலிட்டருக்கு 50 கிராம் சுகரா? 10 கிராம் சுகரா? மெல்லிய சுகர் தான். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு வந்து குடிக்கலாம். இந்த சோடா வந்து 300 ரூபா. லாபம் இல்லை. லாபம் 350 ரூபா பக்கத்து கடையில. இது போய் சின்ன ஜோடா பத்தல மண்டபம். அதான் சின்ன இதுல இதோட பெருசு கிடக்கல. அதான் சின்ன 100 ரூபா அந்த மண்டபம். 100 மணிக்கு குடிக்கிறதுங்க. அப்ப நாங்க வந்து நார்மலா அங்கே வீட்டு பொழுது வந்து இந்த இரவு பொழுது வந்து சைக்கிள்ல போய் டவுனுக்கு கொத்து வாங்கினா அப்படி சாப்பிட்டு நாங்க நல்ல டேஸ்டா இருந்தா கொத்துமே வந்து பிடிச்சிருந்தது. அந்த கொத்து மட்டும் மட்டும் இல்லாம கொத்தோட 2 கறி பேக்கெட் வச்சு 2 சோஸும் வச்சு கிடக்கு. நீங்க போயிட்டு நானும் வாங்கினேன் சத்தியமா நான் வாங்கல. சோஸ் வந்து வச்சு தாங்க விட்டு ரால் கறியை வந்து கொத்து கோடி சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வித்தியாசம் நீண்ட கொத்த பற்றி புகழ்றாங்க உங்களோட கடை சாப்பாடு இல்ல. நான் வந்து மதியம் சலூனுக்கு போயிட்டு வந்து பின்னாடி நான் சாப்பிட்டு கொத்து சாப்பிடு. அதான் பாவக்காய் சம்பலும் பீட்ரூட்டும் பருப்பும் தரங்கறி தமிழக கிடைக்கும். இப்ப நாங்க கொத்து சாப்பிடுறோம். நாளைக்கு காலமே பழங்கஞ்சியும் சோறு வச்சு கிடக்க நாளைக்கு ஒரு வழி பாருங்க. நாங்க கடைச்சி தம்பிக்கு கஞ்சி கொடுப்போமே நம்ம. சரி, பச்சை மிளகா வெங்காயம் தேசிப்பிடி விட்டு பாலும் விட்டு குடுத்துட்டு என்ன செய்ய போறோம்னா போத்தலுக்கு விட்டு பள்ளி கிடைக்கணும். ஆமாம்மா கண் நாங்க போகுது நல்லா கண் செதுக்க போகுது. இன்றைக்கு பேன் கேக் கொடுத்து சாப்பிட்டோம். நாளைக்கு பழங்கஞ்சி கொடுத்து சாப்பிட்டோம். சரி, ஓகே. நாங்களுமே வந்துட்டு தம்பிக்கு நாளைக்கு கொடுக்க காட்டுறோம். நாளைக்கு அம்மா தோசை செஞ்சாலும் அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். சரி, ஓகே. நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ கருத்துக்களை முறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீங்களுமே வந்து கடையில கட்டி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது. இன்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அடிக்கடி வந்து கடையில கட்டுறத வந்து தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்குமே நல்லது. சரி, இதோட எங்களை வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும். சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா எங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில பிரியோசமா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் வந்து நிறைய செஞ்சு கொள்வோம். பாய்.